காங்கிரசுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரே நோக்கம் திட்டம் இருப்பதை அந்நாட்டு ராணுவ அமைச்சர் அம்பலப்படுத்தியுள்ளார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை திரும்பப் பெறுவது அந்த கூட்டணியின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக மாறியுள்ளது. இந்த விடயத்தில் பாகிஸ்தான் அரசும் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கூட்டணியும் ஒரே பக்கத்தில் நிற்கின்றன என பாகிஸ்தான் ராணுவ அமைச்சராக இருந்து வரும் கவாஜா ஆசிப் அந்நாட்டுக்கு ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். அவரது கருத்துக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கூட்டணிக்கு பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் ஆதரவு தெரிவிப்பதற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றது. ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து விவகாரத்தில் காங்கிரஸ் கூட்டணிக்கு பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் ஆதரவு தெரிவித்திருப்பது மீண்டும் காங்கிரஸை அம்பலப்படுத்தியுள்ளது என்று கூறியுள்ளார். மேலும் ராகுல் கடந்த சில ஆண்டுகளாக தேச விரோத சக்திகளுடன் கைகோர்த்து கொண்டு நாட்டு மக்களின் உணர்வுகளை புண்படுத்தி வருகிறார். அதோடு இந்திய ராணுவத்துக்கு எதிராக விஷயங்களை பேசினார். ஆனால் மத்தியில் மோடி அரசு இருப்பதை காங்கிரசும் பாகிஸ்தானும் மறந்துவிட்டன. எங்கள் ஆட்சியில் காங்கிரஸ் சிறப்பு அந்தஸ்தோ அல்லது பயங்கரவாதமோ மீண்டும் வரவே வராது என உறுதியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார்.